தாராபுரத்தில் திமுக வேட்பாளர் டாக்டர் இந்திராணியை சந்திக்க வந்த கண் குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகளை அறிந்ததும் அவர் தனது பிரச்சாரத்தை நிறுத்தி நேரில் சந்தித்தார். அவர்களின் குறைகளை கேட்டறிந்து நலத்திட்டங்களை விளக்கிய இந்திராணிக்கு மாற்றுத்திறனாளிகள் முழு ஆதரவு தெரிவித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிப்பதாக உறுதியளித்தனர். செய்தியாளர் முனியப்பன். என்ன சின்னத்துல போடுவீங்க? வேட்பாளர் யாருங்க? அவங்கள உங்களுக்கு தெரியுமா? நல்ல மருத்துவர், 30,000க்கு மேற்பட்ட பிரசவங்களை இலவசமா பார்த்தவர். அதை விட என்னன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணு தெரியாத ஒரு அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தேன். சரிங்களா? அந்த அம்மா பிரசவம் ஆன உடனே என்ன கேட்டது, என் குழந்தை கண்ணு தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்கம்மா. தொடர்ந்து அந்த குழந்தை அழுகும் போதே, அம்மா என் குழந்தைக்கு கண்ணு தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்கம்மா அப்படிங்கறத முதல் சொன்னாங்க. சரிங்களா? இங்க தாராபுரத்துல சுமாரா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. நாங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஒன் வைப் தாங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கான். உங்களுக்கு எங்க பிரசவம் வச்சு? நம்முடைய தலைவர் அவர்கள் எல்லாம் நல்ல திட்டங்களை கொண்டு வர இருக்காரு. 1,500 இருந்து 2,500 நல்ல திட்டங்கள் கொடுக்க போறாரு. அதனால நீங்க எல்லாம் உங்களுடைய வாக்குகளை எல்லாம் உதயசூரியன் சின்னத்துல நீங்க வாக்களிக்குமாறு உங்களெல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? நன்றிங்க. நாளின் தொடரட்டும், நாளின் தொடரட்டும், நாளின் தொடரட்டும், நாளின் தொடரட்டும், நாளின் தொடரட்டும். நமது வெற்றி வேட்பாளர் டாக்டர் இந்திராணியின் சின்னம், நமது வெற்றி வேட்பாளர் டாக்டர் இந்திராணியின் சின்னம், நமது வெற்றி வேட்பாளர் டாக்டர் இந்திராணியின் சின்னம் தொடரட்டும். ஒத்துழைப்புக்கு நீங்களும் வாக்குறுதி கொடுத்து ரொம்ப சந்தோஷம். கலைஞர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் சிறப்பான ஒரு பேர் எடுத்திருக்காரு. அதனால நீங்க எல்லாருமே திமுக தான் விரும்புறீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் இனி வரும் காலங்களிலுமே உங்களுக்கு எப்பவுமே திமுக கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். வேட்பாளர் தான் சொல்லுவாங்க. சரி.